வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ இந்த வருஷம் புதிய எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. சுமார் 34 வருடங்களுக்கு அப்புறமேலு எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ. ஸோ இதில் நம்ம படித்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 10+2 அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது வயசுலேருந்து, அதாவது 1ஆவதுல சேருவாங்க 6 வயசில், அதிலிருந்து 10 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம் 11th 12th. ஸோ இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக தான் நம்ம இத்தனை நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயாவில் எல்கேஜி யூகேஜி இருக்காது. ஸோ கேந்திர வித்யாலயான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கூல். ஸோ த்ரூ அவுட் இந்தியா அந்த ஸ்கூல் இருக்கும். அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேந்திர வித்யாலயாவில் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏஜ் அதுக்கு ஸ்டார்டிங் ஏஜ் 6. ஸோ இப்போது இந்த சிஸ்டமை என்னவா பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5+3+3+4. ஸோ 5+3+3+4. ஸோ 6 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற எஜுகேஷன் சிஸ்டம்மை இப்போது எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா 3 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 வருஷம் அது ஒரு செட் ஆஃப் கோர்ஸ், அதுக்கு அடுத்து 3 வருஷம், அப்புறம் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும், அதுக்கப்புறம் 4 வருஷம் அப்படின்ற மாதிரி புதிய வரைவு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கண்டென்ட் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ எல்லா கோர்ஸ் டீட்டெயில்ஸுமே கண்டென்ட் அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வர போகிறாங்க இன் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ், ஸோ தமிழ், கன்னடம் எல்லா மொழியிலையுமே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த இது பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷ்னல் கரிக்குலர் அண்ட் பீடியாலஜிக்கல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் NCERT கோடிங் டு பி டாட் ஃப்ரம் கிளாஸ் 6 onwards. ஸோ 6ஆவதிலிருந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுத்தரப்படும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதை நம்ம சொல்லுவோம் கோடிங். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி சிபிஎஸ்சியில் பைத்தான் லாங்குவேஜ்லாம் இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ்லேயே இருக்குது. 11th 12th கொண்டு வந்துட்டாங்க. அதை 6ஆவதுலேருந்து கொண்டு வர போகிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போர்டிங் எக்ஸாம் டு பி ரெடியூஸ்ட். எக்ஸாம் கேன் பி கண்டக்டட் twice a year. ஸோ இப்போ நம்மளுடைய இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு எக்ஸாமு ஓரியன்டாக இருக்கும். மதிப்பெண்கள் எவ்வளோ எடுக்கிறாங்க, இப்போ இருக்க புது சட்டங்களில் புது எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வரப்போகுதுன்னா மதிப்பெண்கள் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் கேன் பி கண்டக்டட் twice a year. ஸோ ஒரு செமஸ்டர் மாதிரி ஸ்டைல் கூட ஃபாலோ பண்ணலாம். 360 டிகிரி ஹோலிஸ்டிக் ரிப்போர்ட் கார்டு. ஸோ அது என்னது 360 டிகிரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு ரிப்போர்ட் கார்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸோட என்னென்ன கிரேட் எடுத்திருக்காங்க, இல்லை என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மார்க்ஸும் இருக்கும், ப்ளஸ் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கும் மார்க்ஸ் கொடுத்து கொண்டு வராங்க. அதுதான் 360 டிகிரி ரிப்போர்ட் கார்டு. ஸோ நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி NTA அப்படின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணி, ஸோ த்ரூ அவுட் நேஷன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜஸில் சேரணும் அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதிட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்டைல்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் கொண்டு வர போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனுவல் எக்ஸாம், இதுதான் நம்மளுடைய எல்லா ஸ்கூல்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். செமஸ்டர் காலேஜஸ் மாதிரி. அதுக்கப்புறம் மாடுலர் எக்ஸாம். ஸோ மாடியூலில் ஒரு எக்ஸாம் வேணும்னா எழுதிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப மாடர்னைஸ்டாக ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் டெக் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ்.
ஸோ டெக்னாலஜி மூலமாக பசங்களை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுல நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், எஜுகேஷன் த்ரூ லேர்னிங் ஆப்ஸ், டிவி சேனல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ டிவி சேனல்ஸ் மூலமாகவும் எஜுகேஷன்ஸ் டீச்சிங்ஸ் வரப்போகுது. ஸோ ப்ரிப்பரேட்டரி கிளாஸஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிலோ ஏஜ் 5. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஊரில் நம்ம எல்கேஜி யூகேஜியில் நம்ம பசங்களை சேர்ப்போம். ஆனால் 10+2 அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது. அதனால வந்து ஸோ less than 5. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்கிற மாதிரி பசங்க வந்து 3 இயர்ஸ்லேருந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வரப்படுது. ஸோ நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் கார்டு கொடுக்க போகிறாங்களாம். ஸோ நியூட்ரிஷன் ஹெல்த் கார்டு மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நியூட்ரிஷன் ஹெல்த் கார்டு கொடுத்து எந்தெந்த இதில் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்குது, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, அந்த மாதிரிலாம் அதை செக் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து கொண்டு வர போகிறாங்க. Open schools to offer courses for grades 3, 5, 8. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் ஸ்கூல்ஸ், ஸோ இந்த 3 கிரேடுக்கும் வந்து ஓப்பன் ஸ்கூல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க 3, 5, 8. கரிக்குலம் கண்டென்ட் டு பி ரெடியூஸ். அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற சப்ஜெக்ட், இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் இருக்கிற கண்டென்ட் வந்து குறைச்சி கோர் கண்டென்ட்டுக்கு மட்டும் மாற்றிட்டு அடிஷ்னலாக மற்ற இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இன் கிரிட்டிக்கல் திங்கிங், என்கொயரி பேஸ்ட், டிஸ்கவரி பேஸ்ட், டிஸ்கஷன் பேஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் பேஸ்ட் லேர்னிங். ஸோ கரிக்குலம் குறைக்கிறாங்க. ஸோ புக்கில், டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படிக்க போகிற கண்டென்ட் வந்து குறைய போகுது. குறைஞ்சிட்டு கண்டென்ட்டை வந்து எப்படி மாற்றுறாங்கன்னா டிஸ்கவரி பேஸ்ட், என்கொயரி பேஸ்ட், ஸோ லாஜிக்கல் திங்கிங் அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வராங்க. ஸோ கண்டென்ட்ஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் ஐடியா, அப்ளிகேஷன், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம படிக்க போகிற கண்டென்ட் வந்து இப்போ நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே. ஸோ ஒரு தொழில் துவங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் இருக்க ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஸோ நம்ம படிக்க போகிற விஷயமே இந்த மாதிரி ஒரு ஐடியாவை எப்படி ஒரு அப்ளிகேஷனாக ஆக்குறது, எப்படி சமுதாயத்தில் இருக்க ஒரு பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை நோக்கி இருக்குது. ஸோ இந்த சிலபஸ் மூலமாக அதிக அளவில் தொழில் அதிபர்கள் உருவாவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம், ஸோ அந்த சொல்யூஷன் மூலமாக மக்கள் பயனடைவாங்க அப்படின்றது தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி, எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியும் இப்போ ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னவாக இருக்குன்னா, வாட் இஸ் த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம், இந்த சமுதாயத்தில் இருக்க என்ன பிரச்சனையை நீங்கள் வந்து தீர்க்குறீங்க, அந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வராங்க. எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் இன் ஆல் ஸ்டேஜஸ். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்னா என்னென்னலாம் இதில் குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் இன்டகிரேட்டட், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், ஸ்போர்ட்ஸ் இன்டகிரேட்டட் எஜுகேஷன், ஸ்டோரி டெல்லிங் எஜுகேஷன். ஸோ கிளாஸ் ரூம் எஜுகேஷனை தவிர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், அதை நம்ம ஹேண்ட்ஸ் ஆனாக ட்ரை பண்ணி பார்க்குறது, நம்மளே செஞ்சு பார்க்குறது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ஓரியன்டாக, அதாவது ப்ராக்டிக்கலாக இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இனிமேல் கற்றுக்க போகிறாங்க. ஸோ நம்ம படித்த காலத்துலலாம் வந்து யார் மக்கடிச்சு எழுதினாலும் நல்லா ஃபுல்லாக எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி மக்கடிச்சு இந்த சிலபஸில் அவங்க எழுதினாங்கன்னா அது கிடைக்க ஆகாது.
ஸோ நோ ஹார்ட் செப்பரேஷன் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆர் கோ கரிக்குலர் அமங் ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ் ஆர் பிட்வீன் வொகேஷனல் அகாடமிக்ஸ், எவ்ரிதிங், நோ ஹார்ட் செப்பரேஷன், எல்லாமே சேர்ந்தது தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற இதை கொண்டு வராங்க. அதே மாதிரி this education system will be available across all regional languages. So Indian sign languages to be standardized across the country. So national state materials will be developed for the use of students. So national level சில லாங்குவேஜஸ் இருக்கும், ஸ்டேட் லெவல் சில இது இருக்கும், அது எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி லோக்கல் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ இதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். 3 லாங்குவேஜஸ் ஷுட் பி லேர்ன்ட் பை சில்ட்ரன்ஸ். மொத்தம் 3 லாங்குவேஜ் படிக்கணும். நம்ம படிக்கும் போதெல்லாம் 2 லாங்குவேஜ் படித்தா போதும். ஸோ நம்மலாம் இங்கிலீஷ், தமிழ் படிச்சிருப்போம். இப்போ 3 லாங்குவேஜ் படிக்கணும். அந்த 3 லாங்குவேஜில் 2 லாங்குவேஜ் இந்திய மொழிகளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு செக்கும் வைக்கிறாங்க. ஸோ 2 லாங்குவேஜ் இந்திய மொழிகளாக இருக்கலாம். 3வது லாங்குவேஜ் நீங்கள் வேணும்னா வேறு மொழி நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கலாம். பேக்லெஸ் டே அப்படின்ற இது கொண்டு வராங்க. பேக்லெஸ் டேனா ஸ்கூலுக்கு புத்தகங்களை எடுத்து செல்லவே தேவையில்லை. ஸோ ஸ்கூலுக்கு புக்ஸை எடுத்துகிட்டு போவேன்னா நம்ம பசங்க மத்தியில் ஒரே சந்தோஷம்தான் இருக்க போகுது. ஸோ இந்த பேக்லெஸ் டேயில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஆர்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட், குவிஸ், ஸ்போர்ட்ஸ், ஒகேஷ்னல் கிராஃப்ட்ஸ். ஸோ ஒகேஷ்னல் கிராஃப்ட்ஸுக்கு இந்த வரைவு சட்டத்தில் நிறைய இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒகேஷ்னல் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ எஜுகேஷன் செக்டாருக்கு நார்மலாக எவ்வளோ ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.7% ஒதுக்கீடு செய்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் எப்பயும் 1.7% ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதை 6% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சுப்பிரமணிய சாமி அவர்களும் ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், அதை இப்போ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ட்வீட்டும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 6%, 1.7%, அதாவது இப்போது எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதோட மினிமம் 3 மடங்குக்கு மேலே பட்ஜெட் அலோகேஷன். ஸோ அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வெல்ஃபேர்ஸ் கிடைக்க போகுது எஜுகேஷனில். பிகாஸ் மோர் ஃபண்ட் வில் பி அலாட்டட். ஸோ வேரியஸ் நியூ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ டிசபிலிட்டிஸோடு இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிஷ்னல் கேர் வரப்போகுது. வேறு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் டீச்சிங். ஸோ யார் வேணாலும் டீச்சிங் பண்ணிட முடியாது. 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎட் டிகிரி வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஸ்கூல்ஸில் டீச்சராக பணியாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ டெடிகேட்டட் யூனிட் ஆஃப் டிஜிட்டல் அண்ட் ஆன்லைன் லேர்னிங். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிறத டெடிகேட்டட் சென்டர்ஸ் ஆன்லைன் லேர்னிங்க்கு க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் நான் சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ப்ரீ ஸ்கூல் செக்ஷன்ஸ் இன் கேந்திர வித்யாலயா. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் பசங்களை கேந்திர வித்யாலயாவில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா 1ஆவதுலேருந்து தான் சேர்க்க முடியும். ப்ரீ ஸ்கூல் கேந்திர வித்யாலயாவில் இந்த புது சிலபஸ் உடனே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நான் மெயினாக வொகேஷ்னல் ஸ்டடீஸ் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வொகேஷ்னல் ஸ்டடீஸ் கட்டாயமாக்கப்படுது. ஸோ ஸ்கூல் லெவலில் வொகேஷ்னல் கண்டிப்பாக பசங்க கற்றுக்கணும். இப்போ இந்த வொகேஷ்னல் ஸ்டடீஸில் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கார்பென்ட்ரி,
எலக்ட்ரிக்கல் ஒர்க், மெட்டல் ஒர்க், கார்டனிங், பாட்ரி மேக்கிங் எக்ஸெட்ரா. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட ப்ளஸ் பசங்க வந்து புக்கை படிக்கிறத தவிர்த்து நிறைய விஷயங்கள் இந்த புது சிலபஸ் மூலமாக கற்றுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இதோடைய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் அடல்ட் எஜுகேஷன் கோர்சஸ் ஆஃப்டர் ஸ்கூல்ஸ் ஹவர்ஸ். ஸோ ஸ்கூலோடைய அந்த பில்டிங்கை வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வேறு சில கோர்சஸ்க்காக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த எஜுகேஷன் பாலிசியை படித்த உடனே சரி ஓகே எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஹைலைட் ஆன சில விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து இதன் மூலமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.